யூசுவலாக ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக இருக்கும். பட் இது பார்த்தோன்னா மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஸோ மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசுவலாக ஓல்டு ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் ப்ளஸ் இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த ES6+ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்கிறோம். ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா லெட் அண்ட் கான்ஸ்ட் விசஸ் வேர். ஸோ அப்படின்னா இந்த லெட்டும் கான்ஸ்ட்டும் வந்து ES6 இருக்கிறது, வேர்ன்றது ஓல்டு ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா ஓல்டு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் டெமோ, ஸோ இஃப் ட்ரூ அதுக்குள்ளே வந்து வேரியபிள் x = 10ன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்சோல் லாக் போட்டு அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா 10 பிரிண்ட் ஆகுது. ஸோ ஏன் இங்கே 10 பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வேர்ன்றது பிளாக் ஸ்கோப் கிடையாது. இந்த வித்தின் இஃப் கண்டிஷனுக்குள்ளே அது டிக்ளேர் ஆகலை, வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே ஆக்சஸ் பண்ணாலும் அது ஆக்சஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ண முடியுது. இது ES6 வந்தோன்னா சேம் ஃபங்க்ஷன் வித்தின் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே லெட் y = 20 போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் z = 30. இப்போ வெளியே வந்து y ஆக்சஸ் பண்ணிங்கனாலோ இல்லை அந்த z ஆக்சஸ் பண்ணிங்கனாலோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெட் அண்ட் கான்ஸ்ட் ஆர் பிளாக் ஸ்கோப்டு. ஸோ இந்த ES6 இதெல்லாம் வந்து இந்த பிளாக் ஸ்கோப்டு. ஸோ வித்தின் அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூஸ்வலாக இந்த ஓல்டர் வேலை எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட் ஃபங்க்ஷன் இருக்குது, 2 ஆர்கியூமெண்ட் ப்ளஸ் ரிட்டன் a + b பண்ணுது. கீழே வந்தீங்கன்னா அதே டைமர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் திஸ் டாட், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். மேலே இருக்கிறது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஏன்னா திஸ் டாட் போட்டனால இது கன்ஸ்ட்ரக்டராக மாறும். திஸ் டாட் கவுண்ட் = 0, அதுக்குள்ளே ஒரு செட் இன்டர்வல் வைக்கிறோம். திஸ் டாட் கவுண்ட் ++ போட்டு ஒரு டைமர் வைக்கிறோம். ஸோ இந்த செட் டைம் அவுட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இது அசிங்க்ரனஸ். அது ஸோ அது வந்து வேறு ஒரு கான்டெக்ஸ்ட்டில் போயிடும். இந்த கன்ஸ்ட்ரக்டராக க்ரியேட் பண்ணோன்னே இது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செட் டைம் அவுட்டுக்குள்ளே இருக்க இந்த திஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ திஸ் என்ன ஆகும்னா விண்டோ கான்டெக்ஸ்ட்டில் போயிட்டு அப்பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனில் வந்து திஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. பட் இதே நியூ வேல பார்த்திங்கன்னா ES6 ஏரோ ஃபங்க்ஷனில் ஏரோ ஃபங்க்ஷன்றது ஷார்டன் பண்ணும் ஆல்ரெடி இருக்க ஃபங்க்ஷனை. ஸோ சிம்பிள் ஆக்கி விடும். ஸோ இதுதான் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத இப்படி தான் கன்வெர்ட் ஆகும் ஆரோ ஃபங்க்ஷனாக இருந்தால். பட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வித்தின் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது நமக்கு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே செட் இன்டர்வல் போடுறோம். அந்த செட் இன்டர்வலோட ஃபங்க்ஷனை வந்து ஆரோ ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த திஸ் ஒர்க் ஆகும் ஸ்டில். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். பட் வித்தின் த செட் இன்டர்வல் கான்டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே பார்த்திங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து திஸ் ஒர்க் ஆகும் அந்த டைமில். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுது, ப்ளஸ் இந்த திஸ்ஸோட கான்டெக்ஸ்ட் வந்து ரெலவெண்ட் ஆக்கி விடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின் விசஸ் ஃபார் ஆஃப். ஸோ ஃபாரின் எப்போ யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபாரின் எப்போ யூஸ் பண்ணியிருப்போம்? ஃபார் ஆஃப்னா எப்போ தேவைப்படும்? ஓல்டு ஜாவாஸ்கிரிப்டில் தான் ஆக்சுவலாக ஃபாரின் யூஸ் பண்ணுவோம். ஒரு அரே இருக்குது. ஸோ அந்த அரேயில் இருக்க இண்டெக்ஸு, எக்ஸாம்பிள் வந்து அரேயில் ஒரு 3 வேல்யூ இருக்குது. ஃபார் வேர் போட்டு இன் அரே போடுறோம். அந்த அரேவை கன்சோல் லாக் போட்டு அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணால் அதோட இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இது எப்போ தேவைப்படும்னா, இது மாதிரி இண்டெக்ஸ் அரேயில் இருக்க இண்டெக்ஸோ இல்லை ஆப்ஜெக்டில் இருக்க கீஸ் எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃபாரின் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ES6 பார்த்தோன்னா ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணும்போது, ஸோ இந்த ஃபார் ஆஃபில் என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டுன்னு போட்டு வேல் ஆஃப் அரே. ஸோ அந்த வேரியபிளை கொடுத்துட்டு லெட் யூஸ் பண்ணி இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் வேல்ன்ற வேரியபிள் இங்கே. ஸோ ஆஃப் அரே. ஸோ இப்போ வந்து கன்சோல் போட்டிங்கன்னா அந்த அரேக்குள்ளே இருக்க வேல்யூ டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக அந்த ஃபார் வேரியபிள் இந்த ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி அந்த அரே வேரியபிளை வச்சு அப்புறம் இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஆக்சஸ் பண்ணாமல் ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபாரின்ன்றது இந்த ஆப்ஜெக்ட் கீஸ் எடுக்கிறதுக்கும் இல்லை அரே இண்டெக்ஸோ இந்த கீஸ் எடுக்கிறதுக்கும், ஃபார் ஆஃப்ன்றது வந்து ஐட்ரேட்டபிள்ஸ் லைக் அரேவோ இல்லை ஸ்ட்ரிங்ஸ்லையோ அதில் இருக்க வேல்யூஸை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து காப்பி பண்ணுறதையும் மர்ஜ் பண்ணுறதையும் ரொம்ப சிம்பிள் ஆக்கி விட்டுடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் ஓல்டு ஜேஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அரே இருக்குது. அதை வந்து நம்ம இன்னொரு அரேயில் க்ளோன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ யூஸ்வலாக ஸ்லைஸ்னு இது வந்து ஒரு ஹேக்குன்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணோம் அகெயின். ஸோ இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி ஒரு நியூ வேரியபிள் array.sliceனு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது ஸ்லைஸ் பண்ணி ஒரு காப்பியை இந்த வேரியபிள் அசைன் பண்ணுறோம். இது அரே. இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ object.assign ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணி அப்புறம் object1 object2 கொடுத்தீங்கன்னா அது மெர்ஜ் ஆகிட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது பட் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இல்லையா. ஸோ இப்போ கான்ஸ்டாக ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம். நியூ அரே வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். எக்ஸாம்பிள் வந்து இந்த அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் அரே டிஃபைன் பண்ணோன்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு அந்த டாட் போட்டு அந்த அரே வேரியபிள் கொடுத்து விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ இங்கே அப்ளை ஆகிட்டு இது ஒரு நியூ வேரியபிளாக நியூ அரேவாக வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ object1 object2 இருக்குது ஒரு கான்ஸ்டன்ட்டில். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறோம் அதை. ஸோ எப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம் கான்ஸ்ட் அகெயின். அப்புறம் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி object1 object2. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இது மெர்ஜ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்டோ இல்லை அரேக்குள்ளே இருக்க வேல்யூஸை ஈஸியாக நம்ம வெளில எடுத்து அக்சஸ் பண்ணி வேறு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இது டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் ஆகுது. இதே ஓல்டு அப்ரோச்சில் இது எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்க வேல்யூவை ஒரு வேரியபிளில் யூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுற யூசர்னு. ஸோ இங்கே வந்து நேம் எடுக்கணும். அந்த யூசர் ஆப்ஜெக்ட்லேருந்து நேம் எடுக்கணும்னா நேம் ஈக்குவல் டு user.name அப்படின்னு கொடுத்தா தான் நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் அதுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டியை ரெஃபர் பண்ணி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம். அரேக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது 10 வேல்யூ ஸ்டோர் ஆகும். செகண்ட் இருக்கிறதுல செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 1 இருக்கிறதுல ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த டீஸ்ட்ரக்சரிங் வேல ES6 வேல வந்தீங்கன்னா கான்ஸ்ட் யூசர் டிஃபைன் பண்ணுறோம் சேம் வே. ஸோ யூசர்னு டிஃபைன் பண்ணிட்டு பட் கான்ஸ்ட் நேம் அண்ட் ஏஜ் 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா ஸ்டில் இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு அப்ரோச்சில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறோம். நேம் கமா ஏஜ், இந்த நேமும் ஏஜும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை அப்படியே இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அப்புறம் ஆப்ஜெக்ட்டை அசைன் பண்ணுறோங்க. ஸோ அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி நேம்லேயே இங்கே ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நேம் அண்ட் ஏஜ்ன்ற வேரியபிளில் அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த டீஸ்ட்ரக்சர்ன்றது ஆப்ஜெக்ட்லையும் அரேவையும். செகண்டு பார்த்தீங்கன்னா அரே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணும்போதே அரே ஸ்ட்ரக்சரில் ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொடுத்தோம். இது ரெண்டுமே வேரியபிள் தான், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ இதே ஆர்டரில் இங்கே இருக்க அரேயில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் நீங்கள் 10 and 20 கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலாக வேறு ஒரு அரே எக்ஸாம்பிள் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க அரே வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அரேயில் 0 இண்டெக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட் வேரியபிளையும் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத செகண்ட் வேரியபிளையும் அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் இந்த டீஸ்ட்ரக்சரிங்கிறது. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அரேவிலோ இல்லை ஆப்ஜெக்ட்லேயோ வந்து டேட்டாவை புல் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இந்த டீஸ்ட்ரக்சரிங் வந்து ஈஸியான வே கொடுக்குது. ஸோ க்ளீனராக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ES6 மாடியூல்ஸு. ஸோ இந்த மாடியூல்ஸுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ ஆக்சுவலாக அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இது எப்படி இருக்குது ஓல்டு ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணுறோன்னா மை ஆப் ஈக்குவல் டு மை ஆப். ஸோ அந்த ஆப் டெஃபினேஷன் இருந்தால் யூஸ் பண்ணும், இல்லைனா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆப்வியஸாக எம்டி ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் இன்வோக்கிங் IIFE இமிடியேட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கு பேர். ஸோ இந்த ஓப்பன் பேரன்சிஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை கால் பண்ணுறது. ஸோ அதுவாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அது கால் பண்ணும்போது அந்த பேராமீட்டரில் மை ஆப்பை கொடுத்து விட்டுறாங்க. ஸோ மை ஆப்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணோன்னா இந்த நேம் ஸ்பேஸுக்காக சப்ளை ஆகும். ஸோ உள்ளே போயிட்டு இந்த ஆட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ A, Bன்னு எக்ஸாம்பிள். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த நேம் ஸ்பேஸ் வந்து தான் அந்த ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த நேம் ஸ்பேஸ் டாட் ஆட் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னா அந்த மெத்தடில் வெளில இருந்தே நீங்கள் மை ஆப் டாட் ஆட்னு யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு டெஃபினேஷன் வச்சு இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அப்படின்னா இந்த ஸ்கோப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த IIFEன்னு ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பொல்யூட் ஆகாமல் இருக்கிறது வேரியபிள்.
எக்ஸாம்பிள் இந்த வேரியபிள் வந்து ஈஸியாக வெளில போய்டும் இல்லையா. ஸோ அதனால் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்கோப்பாக குரூப் பண்ணி இந்த செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் மாதிரி மல்டிபிள் செல்ஃப் இன்வோக்கிங் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஓல்டர் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெயின் ஜேஎஸில் வராங்க. ரிசல்ட் ஈக்குவல் டு மை ஆப் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் இங்கே வந்துடும். ஸோ இப்படி தான் இம்போர்ட் நடந்துட்டு இருந்துச்சு. எக்ஸ்போர்ட் அங்கே பண்ணுவோம், இங்கே இம்போர்ட் இப்படி பண்ணுவோம். பட் நியூ ஜாவா ஸ்கிரிப்டில், இந்த மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் ஜேஎஸ் சேம் கான்செப்டில். ஸோ எக்ஸ்போர்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மாடியூல் கான்செப்ட். ஸோ இது என்ன பண்ணும், கான்ஸ்ட் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணும், வேரியபிள் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணும். வேரியபிளில் பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எதை வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஆரோ ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் பி ரிட்டன் ஏ ப்ளஸ் பி, அது ரிட்டன் பண்ணுது. இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை மட்டும் இங்கே இம்போர்ட் பண்ணுறோம், ஆட் ஃப்ரம் இது. ஸோ அது மாதிரி இந்த ஆட் ஜேஎஸ்ன்றதில் மல்டிபிள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம, அது எதை வேணுமோ. ஸோ ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூஸ்வலாக ஃபங்க்ஷன்ஸ் ஓல்டர் வேயில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டர் இருக்காது. அதை எப்படி செக் பண்ணுவோன்னா, அது அன்டிஃபைன்டான்னு செக் பண்ணுவோம். இல்லை ஷார்ட்டர் வே இது, இப்போது வேர் யூசர் ஈக்குவல் டு நேம் ஆர் கெஸ்ட் அப்படின்னா வந்து நேம்ன்றதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக கெஸ்ட் வச்சுக்கோ அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டில் சொல்கிறோம். அப்படி இல்லைனா யூஸ்வலாக அன்டிஃபைன்னு ஒன்று செக் பண்ணுவோம், அது செக் பண்ணல இங்கே. ஸோ அங்கே கன்சோல் லாக் போட்டு ஹலோ போட்டால் யூசர் வரும். ஸோ இந்த நேம், இந்த ஃபங்க்ஷன் க்ரீட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஆர்குமெண்ட் இல்லாமல் கால் பண்ணால் கெஸ்ட்டுன்னு வரும். ஸோ இப்போது ES6 இருக்குது, இதில் வந்துன்னா சேம் க்ரீட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக வந்து இங்கேயே வச்சலாம், எந்த ஒரு செக்கோ இல்லை கண்டிஷனோ எதுவுமே தேவையில்லை. பை டிஃபால்ட்டாக நேம் ஈக்குவல் டு கெஸ்ட், எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் யூசர் வேல்யூ பாஸ் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக கெஸ்ட்டுன்னு அப்ளை ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஹலோ கெஸ்ட் அப்படின்னு தான் வரும், வேறு எந்த வேல்யூ கொடுக்கும். ஏதாவது சம்திங் வேல்யூ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த நேம் வரும், இல்லைனா இந்த டிஃபால்ட் பேராமீட்டர் அங்கே அப்ளை ஆகும். ஸோ இதுதான் டிஃபால்ட் பேராமீட்டர்ன்றது ஃபங்க்ஷனில். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ். ஸோ இந்த ப்ராமிசஸ் வந்து ஒரு வேல்யூ ஆட் ஃபீச்சர் தான் மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ யூஸ்வலாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து சிங்க்ரனஸ் இருக்கும், அசிங்க்ரனஸ் இருக்கும். ஸோ 2 வேல் இருக்கும். இந்த அசிங்க்ரனஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா கால் பேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கால் பேக்ஸ்ன்றது எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஜாவா ஸ்கிரிப்டில் கெட் டேட்டா. ஸோ இந்த செட் டைம் அவுட்டே ஒரு கால் பேக் தான். இந்த செட் டைம் அவுட் கால் பண்ணி இந்த 1 செகண்டுக்கு அப்புறமோ இல்லை சம்திங் 5 செகண்ட்ஸோ இல்லை 10 செகண்ட்ஸோ கொடுக்குறோன்னு வைங்களேன். ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா கால் பேக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ அதை ரெஃபரன்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம எப்போ கால் பண்ணணுமோ. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறோம், டேட்டா ரிசீவ்டு சம்திங் ஒரு கொடுக்குறோம். ஸோ இது வந்து இந்த கெட் டேட்டாவை கீழே கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் டேட்டா கன்சோல் டாட் லாக் டேட்டா ரிசீவ்டு. ஸோ இப்படி தான் கால் ஆகுது. ஸோ பேசிக்காக என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா அவுட்ரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அது செட் டைம் அவுட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆர்குமெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம், அதுதான் இங்கே கெட் டேட்டா ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக ஒன்று அனுப்புகிறோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அப்போ வந்து இந்த டேட்டா ரிசீவ்டு. ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன டிஃபைன் பண்ணுறோமோ அது வந்து அங்கே போய் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த கால் பேக் வச்சு இந்த கால் பேக் அங்கே போய் ஹேண்டில் ஆகுது. பட் ரீடபிலிட்டி பார்த்திங்கன்னா அங்கே இல்லை, கோட் மெயின்டெனபிலிட்டியும் கரெக்டாக இருக்காது. இதே ES6ல் இந்த அசிங்க்ரனஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குனே ப்ராமிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சேம் அப்ரோச், கெட் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஒரு ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ப்ராமிஸ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும் இந்த ப்ராமிஸை. ஸோ அதில் வந்து இந்த அசிங்க்ரனஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத கிளியராக கொடுத்துருப்பாங்க மெத்தட். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா நியூ ப்ராமிஸ் ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் அப்படின்னா அதை வந்து ரிசால்வ் பண்ணுது, ஒரு சக்ஸஸ்லையோ இல்லை எரரையோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் ரிசால்வ்னா ஓகே அது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஸோ இங்கே செட் டைம் அவுட்டில் கால் ஆகுது, ரிசால்வ் கால் பண்ணுறாங்க, ரிசால்வ் டேட்டா ரிசீவ்டு இந்த 1 செகண்டுக்கு அப்புறம். ஸோ சேம் சினாரியோ, கெட் டேட்டாவை கால் பண்ணுறோம். கெட் டேட்டாவை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த தென்னில் தான் அந்த ரிசால்வ் வரும். ஸோ தென் போட்டு ஆக்சுவலாக அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டாவை பாஸ் பண்ணும்போது இந்த ரிசால்வ் வரும். ஸோ அந்த ரிசால்வ் வந்து நமக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா அதுக்குள்ளே கன்சோல் டாட் லாக் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ ரிஜெக்ட்னு வந்ததுன்னா எக்ஸாம்பிள் ஏதோ எரர் அப்படி வருதுன்னா அது வந்து அது கேட்சில் போயிட்டு அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வேணும்னா தென்னில். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் இது வந்து செயின் மெத்தட். ஆக்சுவலாக
அகெயின் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் வேணும், ரிசால்வ் வேணும் அப்படின்னா தென் யூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அது. இந்த ப்ராமிஸில் இன்னும் மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இது பேசிக்காக வந்து அசிங்க்ரனஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்வியூ கொஷின்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஓல்டு ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு கம்பேர் பண்ணுறதால உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது இந்த ஓல்டு ஜாவாஸ்கிரிப்டில், ஸோ நியூ ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி எப்படிலாம் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்றத ஸோ ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூவருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.